கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ராகுல் காந்திக்கு எதிராக அதை கண்டென்ஷியஸ் மோஷன் ஒன்று வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் அவர் தேர்தலில் நிற்க தடை விதிக்க வேண்டும் சொல்லி அது ஒரு மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு அதில் வந்து ஒரு அப்படியெல்லாம் வந்து மோடி வந்து ராகுல் காந்தியை வந்து மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு இன்னும் ஒரு 25 வருஷம் பாஜக ஆட்சியில் இருக்கணுன்ற ஆசை இருக்குது, அடிக்கடி சொல்கிறார் அவர். கண்டிப்பாக அதுக்கு ராகுல் காந்தி இருக்க வேண்டும். அப்போ ராகுல் காந்தி இருந்தால் தானே அது நடக்கும். கனிமொழி தான் இல்லை, திமுகவில் எல்லாருமே பேசுகிறாங்க, கனிமொழி அவர்களும் பேசியிருக்கிறார்கள். அண்ணாமலை இப்போ தான் அரசியலுக்கு வந்துருக்கார், 10 வருஷமாக தான் அந்த ஐபிஎஸ்க்கு அப்புறம் தானே வந்தார். அவருக்கு புரியல, யதார்த்தம் புரிஞ்சுக்கணும் அவர். ஒரு வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னு வைங்க, மிச்சம் உடம்பு சரியாக இருக்கிறவங்க அவங்கள வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலாம். புரிஞ்சுது என்னதில் வரீங்க, புரிஞ்சிச்சா? அவ்வளோதான் விஷயம். யாருமே இல்லையா சார்? அப்போ நம்ம வந்து அந்த வீட்டுக்கே டாக்டரை கூப்பிட்டு வரணும். ஒரு டாக்டர் பத்தாது. ஒரு டாக்டர் இல்லை, மொத்தமாக கூப்பிட்டு வரணும். அப்புறம் அந்த இப்போ எந்த பைத்தியம் பார்க்குற விசு படத்தில் வரும், எந்த பைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சு அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு பைத்தியக்கார டாக்டர் எப்படின்னு ஒரு பெரிய அவசரம் ஒன்று போடுவார். ஆமாம், கிட்டத்தட்ட நம்ம அப்படி பேசுகிற மாதிரி ஆகிடும். இது அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 1000 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனையை 5 ஆண்டுகளில் செய்திருக்கிறோம்னா, இதுக்கு முன்னாலே இவங்க அப்பா வந்து கலைஞர் ஐயா வந்து 5 முறை முதல்வராக இருந்தார். அப்போல்லாம் இந்த சாதனையும் செய்யலையா அவர்? ராஜராஜ சோழன் மாதிரி எதுவும் அவர் செய்யாத சாதனையை செஞ்சுட்டாரா? இல்லை, ஒரு காலம் அவர் சாதனைன்னு எதை நினைக்கிறாரு? ஞானசேகரன்கள், இந்த கஞ்சால அதிகமாகிடுச்சு, ஜாஃபர் சாதிக்குகள், இவர்களையெல்லாம் உற்பத்தி செய்து வளர்த்து இவர்களை ஆளாக்கி மேம்படுத்தியதெல்லாம் வந்து 1000 ஆண்டுகளாக நிகழாத சாதனைகள்னு ஒரு காலம் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரா? அது சாதனையா வேதனையா சார்? அது இல்லைங்க, அவங்களுக்கு சாதனை, நமக்கு வேதனை, மக்களுக்கு வேதனை. அவர் அமெரிக்க அதிபர், பாகிஸ்தான் இராணுவ தலைவர் ஆசிம் இவர் அவர் பார்க்க போகிறார். அவர் ஐயா வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், காலையில் உட்காந்து பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க, நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டீங்களான்னு. மோடி என்ன பண்ணுவார்? அவங்க 2 பேரும் சாப்பிடும்போது அந்த தட்டெல்லாம் போய் பிடிங்கிட்டு ஓடி ஆந்துருவாரா? ராகுலுக்கு எப்போ தான் முதிர்ச்சி? ஒரு 55 வயசு ஆகிப்போச்சு. இளைஞர் சார், இளைஞராகவே இருக்கிறாரு. எப்போ தான் இவருக்கு முதிர்ச்சி? ஒரு 70-80 வயதிலாவது வருமா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் வந்தனம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருமா சார் கேள்விகளை? இல்லை எதுவும் திமுக அமைச்சர்கள் போல திருக்குறள் எதுவும் சொல்லி ஆரம்பிக்கணுமா? நம்மளா? வேணாம், திருவள்ளுவர் கோச்சுக்கோ. இல்லை, திருவள்ளுவர் பாவம், நம்ம அவர் அந்த மாதிரிலாம் அவங்க பண்ற மாதிரி கொடுமைப்படுத்தக்கூடாது. கண்டிப்பா. சரி சார், முதல் கேள்வி. குழு குழுன்னு தேனியில இருந்து பாலுசாமி கேட்கிறார். 1000 ஆண்டுகள் நின்று பேசக்கூடிய சாதனைகளை 5 ஆண்டுகளில் செய்திருக்கிறோம் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின், அது என்னவாக இருக்கும்? இல்லை, 2 விஷயம் புரியல எனக்கு. 1000 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனையை 5 ஆண்டுகளில் செய்திருக்கிறோம்னா, இதுக்கு முன்னாலே இவங்க அப்பா வந்து கலைஞர் ஐயா வந்து 5 முறை முதல்வராக இருந்தார். ஆமா, அப்பெல்லாம் இந்த சாதனையும் செய்யலையா அவரு? அதுவும் இந்த 1000ல் வந்துடுது. ஏன் 1000ன்னு வரும்போது இந்த அவர் 1969 ஆரம்பித்து வந்தது, 5 முறை மாறி மாறி வந்திருக்காரு. இந்த 5 முறையும் அவர் எந்த சாதனையுமே செய்யலையா? அதை விட சிறந்த சாதனையை இவர் செய்திருக்காருன்னா அது என்ன செய்திருக்காரு? ஜனங்களுக்கு அதை விளக்கி சொல்லலாமா இல்லையா? இந்த 1000 ஆண்டுகளாக செய்யாத சாதனையை நாங்கள் செய்திருக்கிறோம்னா, ராஜராஜ சோழன் மாதிரி எதுவும் அவர் செய்யாத சாதனையை செஞ்சுட்டாரா? இல்லை, ஒரு காலம் அவர் சாதனைன்னு எதை நினைக்கிறாரு? ஞானசேகரன்கள், இந்த கஞ்சால அதிகமாகிடுச்சு, ஜாஃபர் சாதிக்குகள், இவர்களையெல்லாம் உற்பத்தி செய்து வளர்த்து இவர்களை ஆளாக்கி மேம்படுத்தியதெல்லாம் வந்து 1000 ஆண்டுகளாக நிகழாத சாதனைகள்னு ஒரு காலம் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரா? அது சாதனையா வேதனையா சார்? அது இல்லைங்க, அவங்களுக்கு சாதனை, நமக்கு வேதனை, மக்களுக்கு வேதனை.
இல்லையா? மக்களுக்கு வேதனை, அவங்களுக்கு சாதனை. அப்படி ஒரு காலம் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காரா? இவர் எதை சாதனைன்னு சொல்கிறாரு? இல்லை இப்படி இருக்குமோ, 70 ஆண்டுகளாக வந்து 5 லட்சம் கோடிக்கு கீழே தான் கடன் இருந்துச்சு ஒட்டு மொத்தமாக. ஆமாம். இப்போ வந்து ஒரே 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து இன்னொரு 5 லட்சம் வந்துருச்சு. 70 ஆண்டு வாங்கின 5 லட்சத்தை நாங்கள் 5 வருஷத்தில் 5 லட்சம் வாங்கிட்டோம். இப்போ இதை சொல்லும்போது நீங்களாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கெல்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து குறுகிய அறிவுங்க. முதல்வர் மாதிரி ஒரு விசாலமான அறிவு. அது விசாலத்துக்கு எப்படி போகுது? விசாலமான அறிவு, பரந்த அறிவு. பரந்தனா பரந்த இல்லை, பரந்த அறிவு நமக்கு இல்லையோ நமக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து நீங்களான இந்த 70 ஆண்டு 5 லட்சம் கோடி இப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். அவர் ஒருத்தர் தான் 1000 ஆண்டுகளை பற்றி பேசுகிறார். அநேகமாக நான் என்ன நினைக்கிறேன், அவர் கையில் வந்து ஏதோ ஒரு கல்வெட்டு சோழர் காலத்தில் வந்து இருந்த பட்ஜெட்டுடைய கல்வெட்டு அவர் கிடச்சிருச்சு. சோழர் காலத்தில் பட்ஜெட் போட்டிருப்பாங்களா? இல்லை. கண்டிப்பாக. அதுக்கு ஏதாவது அதுக்கு ஒரு அப்போல்லாம் பேப்பர் கிடையாது, அதுக்கு பதிலாக கல்வெட்டு செப்பேடு ஏதாவது இருந்திருக்குமா? இல்லையா? ஆவணங்கள் அது ஏதோ இவர் கையில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 1000 ஆண்டுலேயும் இவ்வளோ கடன் தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை. நம்ம திருப்பி குறுகிய அறிவோடு நம்ம 70 ஆண்டுகளில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஒப்புமைப்படுத்தி கம்பேர் பண்ணி. அவர் 1000 ஆண்டுகளில் பார்த்துட்டு சோழர் காலத்திலேருந்து 1000 ஆண்டுகள் இது வரைக்கும் 10 லட்சம் கோடி கடன் இருந்ததே இல்லை. 1000 ஆண்டுகளாக இல்லாத சாதனை 5 ஆண்டுகளில் செய்திருக்கிறோம்னு சொல்கிறாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அவர் பேசியதற்கு அவர் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். ரைட்டு சார். அடுத்ததாக திருப்பூரிலிருந்து மணவாளராஜன் கேட்கிறார், தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு மோசமாக போனதற்கு என்ன காரணம்? எவ்வளவு மோசமாக? இதுதான் தெரியுது. அங்கே வந்து ராகுல் காந்திக்கு எதிராக அதை கண்டென்ஷியஸ் மோஷன் ஒன்று வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து பாராளுமன்றத்தை விட்டு உறுப்பினராக இருப்பதை நீக்க வேண்டும், வாழ்நாள் முழுவதும் அவர் தேர்தலில் நிற்க தடை விதிக்க வேண்டும் சொல்லி அது ஒரு மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த மோஷன் 50% வந்து பாராளுமன்றத்தில் வாக்களித்தால் அது பாஜகவுக்கு 50% மேலேயே இருக்குது வாக்களித்து அதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு 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 அதுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குது. அந்த நடைமுறையில் இது நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எனக்கு அதில் வந்து ஒரு 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 அப்படியெல்லாம் வந்து மோடி வந்து ராகுல் காந்தியை வந்து மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு இன்னும் ஒரு 25 வருஷம் பாஜக ஆட்சியில் இருக்கணுன்ற ஆசை இருக்குது, அடிக்கடி சொல்கிறார் அவர். கண்டிப்பாக அதற்கு ராகுல் காந்தி இருக்க வேண்டும். அப்போ ராகுல் காந்தி இருந்தால் தானே அது நடக்கும். ராகுல் காந்தியை வைத்து தான் அவர் அந்த 25 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருப்போம்னு சொல்கிறார். இந்த ராகுல் காந்தியை பாராளுமன்றத்துக்கு வெளியில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா வெளியில் போய் பேசலாம். அவர் தேர்தலையும் வந்து அவர் வந்து நிற்க தடை அப்படி இருக்கும்போது அவர் எதை வச்சு அவர் வந்து கட்சி நடத்துவார்? ராகுல் காந்தியை நம்பி தானே மோடி அமித்ஷா வந்து கட்சி நடத்துகிறாங்க. அப்போ அதை கெடுத்துப்பாங்களா? அதனால் அது நடக்காது. இப்போ இந்த நிலைமை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஆட்சியில் இருந்தபோது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது புத்திசாலியாக இருந்த ஒருவரை வந்து பேச விடாமல் அவரை வந்து மௌனியாக்கி விட்டார். மன்மோகன் சிங். நீங்கள் மன்மோகன் சிங் சொல்கிறீங்க, நான் மௌனமோகன் சிங் சொல்கிறேன். அவர் உண்மையிலேயே பொருளாதார மேதை, புத்திசாலி, அறிவாளி, நேர்மையானவர், அறிவாளி. என்ன பொம்மையாக இருந்திருக்க வேண்டாம், ஒரு கொஞ்சம் சுய கௌரவம் சுயமரியாதையோடு இருந்திருக்கலாம். அவருக்கு என்ன அழுத்தமோ பாவம். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, ஆட்சியில் இருக்கும்போது புத்திசாலியானவரை பேச விடாமல் பண்ணிட்டாங்க. எதிர்கட்சியாக வரும்பொழுது இவர்களால் முட்டாள்களின் வாயை மூட முடியவில்லை. யார் முட்டாள்னு நீங்கள் கேட்காதீங்க, அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. யார் சார் அது? உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கூகுளில் பார்த்தாலே தெரிஞ்சிருமே, கூகுளை ஒட்டியே வருமே அது. கூகுளில் பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும். எதுக்காக சொல்கிறேன்னா, பேச வேண்டிய சமயத்தில் புத்திசாலியை பேச விடாமல் செய்து விட்டார்கள். எது பேசக்கூடாதோ அதை வந்து ஒருவர் வந்து தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் வெளியிலும் உளறிக்கொண்டே இருக்கிறார். இந்த 2 அப்போ அவரை பேச விட்டுருக்கலாம்.
அதன் இல்லையா? அவரை பேச விட்டுருக்கலாம் என்றால் இயல்பாக செயல்பட விட்டுருக்கலாம். ஒரு புத்திசாலியான பொருளாதார மேதை ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல் பண்ணி அவரையும் கெடுத்து அவர் பேரையும் கெடுத்து ஆட்சியும் கெடுத்து மக்களையும் வந்து நீர்த்திட்டீங்க. இன்றைக்கி வந்து யாருக்காவது ஒரு பிரமாதமாக ஒரு பிளாஸ்டரியை போட்டு விடலாம். அந்த மக்கு பிளாஸ்டரிக்கு ஒரு பிளாஸ்டரியை போட்டு விடலாம். எந்த மக்குன்னு கேட்டப்படாது. ஆக பேச வேண்டிய சமயத்தில் பேச விடாமலும் அதன் பேச வேண்டாத பேசக்கூடாத சமயத்தில் ஒருவரை பேச விட்டும் காங்கிரஸ் இந்த நிலைமைக்கு வந்து விட்டு. இல்லை, அவரை பேச விடாததனுடைய விளைவு தான் இன்றைக்கு எதை பேசக்கூடாதோ அதை ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசியிருந்தா இது நடந்திருக்காது. அது பேசியிருந்தா அது ஒரு நல்ல விதமாக போயிருக்கலாம். ஓகே சார். அடுத்ததாக சின்ன சேலத்திலிருந்து சாம்ராஜ் கேட்கிறார், அதிகாரத்தில் பங்கு என்ற விக்கிரவாண்டியில் நான் போட்ட குண்டுதான் இன்று வெடிக்கிறது என்கிறாரே தாவேகா தலைவர் விஜய். இவர் இந்த நம்ம தான் எப்பவுமே சொல்கிறோம், இவர் வந்து கிட்டத்தட்ட மினி திமுக தான். திமுகவோட கொள்கைகள் திமுகவுடைய கோட்பாடுகள் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணிடுவார். ஆனால் வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். தீய சக்தி தீய சக்தி. சரி, திமுக கொள்கையிலிருந்து முதல்ல உங்கள் கொள்கைகள் என்ன? அது திமுகவுடைய கொள்கையிலிருந்து எப்படி வித்தியாசப்படுகிறது? ஊழல் வந்து அவங்க பண்ணுறாங்க, ரைட்டு. நம்ம புலி படத்தில் வரியே கட்டலையே, வரி ஏய்ப்பு பண்ணுமே. இந்த வண்டி ரோல்ஸ் ராய்ஸ் வண்டி வாங்கினதில் வரி கட்டாமல் பண்ணுமே, அதெல்லாம் வரி ஏய்ப்பு இல்லையா? வரி ஏய்ப்பு என்பதும் ஊழல் மோசடி இந்த வகையால் தானே வரும். அப்படி இருக்கும்போது நம்ம போய் அது பேசலாமா? இன்றைக்கி வந்து 1 கோடி ரூபாய் டிடி வேணும், 2 கோடி ரூபாய் டிடி வேணுன்றாங்க. 100 ரூபா ஃபார்மை வாங்கிட்டு போய் அவன் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் ஒருத்தன் விற்கிறான். சூரஜ்ன்ற பையன் இறந்து போனானே, அந்த பையன் வந்து அந்த 100 ரூபா ஃபார்மை அந்த நிர்வாகிகளுக்கு 100 ரூபா ஃபார்ம் இல்லை, அந்த நிர்வாகிகளுக்கு பாஸ் கொடுத்தாங்க அந்த சேலத்தில் சீலநாயக்கம்பட்டியில். அந்த பாஸை 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தானா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட. யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏதோ ஒரு உள்ளூர் நிர்வாகியாக இருக்கான், அவனுக்கு பாஸ் கொடுத்துருக்கான். அவன் போகலை இன்றைக்கி. அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்து நான் போய் பார்க்கணும், தலைவரை நேராக பார்க்கணும் அது சொல்லி வந்திருக்கான். அவன் தலையை எடுத்து பாருங்கள் போயிடுச்சு. இப்படி அவர் என்ன கேட்டார்? அதிகாரத்தில் பங்குன்றது விக்கிரவாண்டியில் போட்ட குண்டுன்னாரு. நீங்கள் விக்கிரவாண்டியில் குண்டு போட்டீங்க, அதிகாரத்தில் பங்குன்னு, அதுதான் இப்போ காங்கிரஸ் எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. அது உண்மையிலேயே அதுக்கு முன்னால் வந்து அந்த குண்டு போட்டவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்துக்கிட்டு ஆதவர்ஜுனா போட்ட குண்டு. இப்போ அவர் அங்கே தானே இருக்காரு தாவேக்காவில். இல்லைங்க, பட் அது போட்ட குண்டு விஜய்க்காக போட்ட குண்டு இல்லை, அது அண்ணன் திருமாவளவனுக்காக போட்ட குண்டு. அந்த கடைசியில் குண்டு யாருக்காக போட்டாரோ அவரே வந்து, நீ குண்டு போட்டதெல்லாம் போதும், நீ கடைசியில் வந்து பெரிய ஆட்டம்பாமா போட்டு இருக்கிற 4 சீட்டையும் கெடுத்துருவ போல இருக்கேன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்டார். நீங்கள் வந்து விக்கிரவாண்டியில் குண்டு போட்டேன்றீங்க. ஐயா, நீங்கள் குண்டெல்லாம் ஒன்றும் போட வேணாம், அது அரசியல் மட்டும் பண்ணுங்க போதும். கரூரில் நீங்கள் போட்ட குண்டு மிகப்பெரிய குண்டு. அந்த குண்டை அந்த துயரமே இன்னும் மக்களுக்கு வந்து ஆறவில்லை. அப்படி இருக்கும்போது நான் தான் அந்த குண்டு போட்டேன், நான் தான் இந்த குண்டு போட்டேன், ஒரு குண்டும் போட வேணாம். மக்களுக்காக நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் இதையெல்லாம் செய்வேன் என்று ஒரு 10 பாயிண்ட் அதிகமாக அவங்க மாதிரி 530 கேட்கல. நீங்கள் தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுப்பீங்க, அதெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம். நிறைய தேர்தல் அறிக்கை திமுக அதிமுக எல்லா தேர்தல் அறிக்கையும் நம்ம வருஷம் ஒரு தேர்தலையும் நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரியாத அந்த தேர்தல் அறிக்கைன்னா என்ன எப்படி இருக்கும்னு அது விட்டுருங்க. ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவேன். இன்றைக்கி திமுக அதை செய்யலை, மக்கள் நலன், நாங்கள் வந்து அதை செய்கிறோம். 10 பாயிண்ட் சொல்லுவோம். இந்த 10 பாயிண்ட் சொல்கிறத விட்டு நான் குண்டு போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன். குண்டு போடுறதுக்கு நீ என்ன பீரங்கியா நீங்கள்? அந்த குண்டு போட்டேன், துப்பையால் வெடித்தேன், அது இதெல்லாம் வந்து அந்த சினிமா, தயவு பண்ணி சினிமாவை மறந்துடுங்க. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து தேர்தலில் வந்து முன்ன எப்படியோ இப்படி வெற்றி பெற்றால் நீங்கள் வந்து இனிமேல் சினிமாவில் நடிக்க போகிறதில்ல. கடைசி படம்னு சொல்லிட்டீங்க. கடைசி படமே வந்து அது பாட்டில் எங்கேயோ தொங்கிக்கிட்டு இருக்குது. சரி, ஒரு கால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் இன்னும் தள்ளி போகுதுனாலும் நீங்களும் வந்து பொறுத்திருந்து தான் அடுத்த தேர்தலில் பார்க்கணும். இந்த தடவையே முதலமைச்சர் ஆகிடுவார்னு எதிர்பார்க்குறது கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்கும். அப்போவும் மறுபடியும் நீங்கள் சினிமாவுக்கு போகிறது இல்லை. அப்போ இந்த சினிமாவை மறந்துட்டு கொஞ்சம் தயவு பண்ணி அரசியலுக்குள் வாருங்கள். குண்டு போடுவேன், என்னை தொட்டா
அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. ம். தொட்டு பாருங்கள், தொடுத்து பாருங்கள், இந்த சினிமா டயலாக்லாம் விட்டுட்டு அரசியல்வாதி விஜயாக வாருங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு ஞான ஸ்நானம் செய்து கொள்ளுங்கள். அரசியல்வாதியாக குறைந்தபட்சம் அரசியல்வாதியாக நடியுங்களேன். அரசியல்வாதியாக இருக்க முடியலன்னா எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. என்னென்னலாமோ டாக்டராக நடிச்சிருக்கீங்க, இன்ஜினியராக நடிச்சிருக்கீங்க, போலீஸ்காரராக நடிச்சிருக்கீங்க, என்னென்னமோ நடிச்சிருக்கீங்க, பையனாக நடிச்சிருக்கீங்க, அதாவது ஒரு அப்பாவுக்கு அடங்கிய பிள்ளையாக நடிச்சிருக்கீங்க, அடங்காத பிள்ளையாக நடிச்சிருக்கீங்க, கில்லி விளையாடுறவராக நடிச்சிருக்கீங்க, கபடி வீரராக நடிச்சிருக்கீங்க, எல்லாம் நடிச்சிருக்கீங்க. அரசியல்வாதியாக கொஞ்சம் நடித்து தொலைக்கப்படாதா? இதைத்தான் நம்ம கேட்குறோம். அவ்வளோதான். ரைட்டு சார். அடுத்ததாக வள்ளத்திலிருந்து செழியன் கேட்கிறார், திருமாவளவனை அடியால் போல திமுக பயன்படுத்துகிறது என்கிறாரே தாவேகா ஆதவர்ஜுனா. முன்னாள் அண்ணனை வந்து அடியால் மாதிரி பயன்படுத்துகிறாங்களாம். ஆமாம், இது வந்து அப்போ முன்னால் வந்து திமுக வந்து திருமாவளவனை அடியாளாக பயன்படுத்துகிறார் என்று தெரிந்ததுக்கப்புறமும் அவர்கிட்ட போய் அடியாளாக சேர்ந்தார். யார்கிட்ட? திருமாவளவன்கிட்ட. அடியாளுக்கு அடியார், அடியாருக்கு அடியார் இல்லைங்க, அது அடியாருக்கு அடியார்னு ஆண்டவனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து அது ஆண்டவன், இது ஆள்பவர்கள். ஓ, அவர்கள் ஆண்டவர்கள், இது ஆள்பவர்கள். ஆள்பவர்களுக்கு அடியாள் இவர் யாரு? திருமா. இப்போ திருமாவுக்கு அடியாளாக, அப்போ ஆள்பவர்களுக்கு அடியாளாக, அடியாளுக்கு அடியாளாக, அடியார் இல்லை அடியாளாக இங்கே இருந்து விட்டு அவர் வர்ற 4 சீட்டையும் அவரை வந்து கெடுத்துட்டு போறீங்கன்ற பயத்தில் அவர் வந்து ஐயா அப்படின்னு கும்பிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. அவரை ஒரு வழி பண்ணிட்டீங்க. இப்போது அண்ணன் விஜய் அவர்களை ஒரு வழி செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள். விஜய் கடவுள் காப்பாற்றட்டும், அவ்வளோதான் சொல்லலாம். திருமாவளவன் அவர்கள் அடியாள்னு எந்த அடிப்படையில் சார் சொல்கிறாரு? திமுக எப்போ அனுப்பிச்சு நான் யோசிக்கிறேன், இல்லை எந்த சம்பவத்துக்கு அடியாள் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு. இல்லைங்க, அவங்க வந்து யாரையாவது திட்டணும்னா அதுக்கு பதிலாக திருமாவளவனை விட்டு திட்ட சொல்கிறாங்களா? பாஜகவை திட்டணும்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனி, ராஜேந்திர சோழனி இவர்கள் தமிழை விரட்டியவர்கள்னு, அதாவது என்ன கஷ்டம்னா, ஆனால் அது அவர் ஆதவர்ஜுனா சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா நீங்கள் சொல்ல ராஜராஜனையும் பேசினாரு, சீமானை விசைப்பாடுறதுன்னா அப்படி குறிக்கோளான இவ்வளவு நாள் பேசாதது இப்போ சீமானை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. ஆமாம், இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஆமாம், ராஜராஜ சோழனுங்கிறது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ செஞ்சிருக்காரு. பெண்ணுக்கு முதலாக பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டு வந்தது வந்து அவர் தான். குடவோலை முறை கொண்டு வந்தது அவர் தான். அவருடைய இயற்பெயர் அருண்மொழி, அவருடைய ராஜேந்திர சோழனுடைய இயற்பெயர் மதுராந்தகன். இதெல்லாம் வந்து பட்டப்பெயர். வடமொழியில் பேர் வச்சிருக்காங்கன்னா முதல்வர் கூட தான் வச்சிருக்காரு. அவர் போய் கேட்க வேண்டியதானே? அதான் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இப்படிலாம் இருக்கும் பொழுது இப்போ வந்து அவர் வந்து சமஸ்கிருதத்தில் செப்பேடு போட்டு அவருக்கு என்ன பாவம்? அவர் என்ன அது எல்லாரும் வந்து பாவம் நம்ம தமிழர்கள்னு அவங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளுமே தவிர ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர்லேருந்து வந்தவங்க, வெளியூர்லேருந்து இவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழர்கள் திராவிடம்னு சொல்லிட்டு, அதுவும் திராவிடம்னு சொல்கிறது பூரா இம்போர்ட்டன்ஸ் இருக்குது. இம்போர்ட்டட்னா வெளி மாநிலத்துலேருந்து வந்தது. நான் யார் யார் எங்கே இருந்துன்னு சொல்ல வேண்டாம், அவங்களுக்கே தெரியும், திருமாவளவன் உட்பட. இவங்களுக்கு இந்த தமிழும் தெரியல, தமிழ் சரித்திரமும் தெரியல. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தமிழுக்கு எவ்வளவு செய்திருக்கிறார்கள். அப்போ சமஸ்கிருதத்தில் அந்த காலத்தில் தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டும் தமிழ்நாட்டில் சமமாக பாவிக்கப்பட்டு வளர்ச்சி பெற்றிருந்தாங்க. பலதரப்பட்ட மக்களும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, செப்பேடு கல்வெட்டு போடும்போது இந்த பக்கம் தமிழில், அந்த பக்கம் வந்து போடுறாங்க. இப்போ போடலையா? இங்கிலீஷில் வந்து ஒரு பக்கம், அதாவது தமிழில் ஒரு சர்க்குலர் போட்டால் கவர்மெண்ட்லேயே அது தேவைப்படும் போது அதை இங்கிலீஷ்லேயும் போடலையா? அது காரணம் இன்றைக்கி ஆங்கிலேயர்கள் வந்து போனதுக்கப்புறம் ஆங்கிலம் வந்து ஒரு அவசியமான மொழியாக போய்விட்டது. இப்போ கூட ஹைகோர்ட்டில் வந்து தமிழில் நீங்கள் வாதாட முடியாது. ஏன்னா தமிழ் தெரியாத நீதிபதிகள் நிறைய பேர் இருக்காங்களா, வட மாநிலத்தவர்கள், வெளி மாநிலத்தவர்கள். அப்படி இருக்கும்பொழுது ஆங்கிலம் என்பது ஒரு ஒரு ஒன்றிணைப்பு மொழியாக இருக்கிறது. அதை திராவிடமே ஏற்றுக்கொண்டுள்ளது. இவங்க தான் ஆங்கிலத்தை கூட ஏற்றுப்பாங்க, இந்தியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது ரைட், உங்கள் இஷ்டம். ஆங்கிலத்தை ஏற்றுக்கிறீங்களே. அப்போது இவங்க ஏதாவது திட்டணும், போகணும், வரணும்னா இவரை வச்சு திட்டுறாங்க. ஆனால் நமக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அவங்களுக்கு எப்படி தமிழோ, தமிழின் பெருமையோ, இல்லை தமிழை திருக்குறள் மற்ற விஷயங்கள்லாம் தெரியலையோ,
அண்ணன் திருமாவளவனுக்கும் தெரியல. ம் தெல்சுந்தா ம் அப்படி சூடு அக்கடை சூடு, அதான் விஷயம். அடுத்ததாக மதுரையிலிருந்து ராஜப்பா கேட்கிறார், அமெரிக்காவில் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா காரைக்குடிக்கார பெண்ணை நீங்கள் செட்டியாரா என்று கேட்டது சர்ச்சையாகி விட்டதே. அவர் வந்து கிறிஸ்தவருங்கிறதுனால கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அவர் சாலமன் பாப்பையா அவர்கள் இப்போ தான் ஒரு சர்ச்சையில் மாட்டினார். நல்ல பேச்சாளர், நகைச்சுவையான பேச்சாளர். இந்தோனேஷியாலாம் எனக்கும் நண்பர் தான் அவர். பொதுவாக யாரையும் புண்படுத்தி பேசக்கூடிய ஒரு தன்மை உடையவர் அல்ல. ஏதோ நகைச்சுவையாக பேசுகிறதா சொல்லி திருப்பரங்குன்றத்தை நடுவில் இழுத்துட்டார். அது அவர் கிறிஸ்தவர் என்பதால் அதில் வந்து அது ஒரு சர்ச்சையாகிவிட்டது. இது சாலமன் பாப்பையா. இவர் வந்து அவருடைய உறவினர் தான். அவருடைய தம்பி மகனும் என்னமோ தான். இவர் வங்கியில் வேலை பார்க்குறாரு. இவரும் அங்கே வந்து இந்தோனேஷியாலாம் வந்து பட்டிமன்றம்லாம் கலந்துட்டுருக்காரு. அவரை எதிர்த்து நான் இந்த பக்கத்துலேருந்து இன்னொரு அணியிலிருந்து பட்டிமன்றங்கள் நாங்கள் பேசியிருக்கோம். என்னை பொறுத்தவரை அவரும் ஒன்றும் சாதி ரீதியாக ஒரு மத ரீதியாகலாம் வந்து ஒரு மதவெறி பிடித்தவர், சாதி வெறி பிடித்தவர்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. பழகின வரைக்கும் ரெண்டு தடவை வந்திருக்காங்க. நானும் இங்கே நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் என்னென்னா ஒரு காரைக்குடியிலேருந்து யாரோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துரு, அதாவது அமெரிக்காவில் போய் யாரோ தமிழ் சாப்பாடு வழக்கமாக நம்ம ஊருக்காரங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் அங்கே போய் பிஸாவும் பாஸ்தாவும் எவ்வளோ நாள் திங்கிறது, நம்ம ஒரு இட்லி தோசை சாப்பிட்ணுன்னு ஒரு எண்ணம் இருக்கும். தவறில்லை. இந்தோனேஷியாவுக்கு வர தமிழர்கள் இல்லை இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா விஐபியில் வந்து முக்கால்வாசி பேருக்கு எங்கள் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு போவோம். அவங்களுக்கு என்னமோ சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு இல்லை. 5 ஸ்டார் ஹோட்டலில் இருப்பாங்க. ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து யாரும், ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் உள்ளே விட மாட்டாங்க வெளி சாப்பாடு. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவோம். எதுக்குன்னா அவங்களுக்கு அந்த தமிழ் சாப்பாடு, அது இட்லியோ தோசையோ ஒரு சாம்பாரோ ஏதோ ஒன்று, அந்த தமிழ் வகை இது உணவு வந்து ஒரு பழக்கம். அந்த வகையில் வந்து யாரோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஊருங்க உங்களுக்குன்னு கேட்டுக்கார். காரைக்குடின்னு. செட்டியாரான்னு கேட்டு. காரைக்குடியில் நகரத்தார்கள் கொஞ்சம் அந்த பக்கத்தில் அதிகமாக இருக்கும். உடனே அவர் சாதி வெறி பிடித்தவர்னு சொல்லி அது வந்து சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்தவரை அவர் கேட்டதில் ஒரு பெரிய ஒன்றும் குற்றம்லாம் ஒன்றும் இழைச்சில்லை. காரைக்குடியிலேருந்து வந்ததுனால அந்த பக்கத்தில் கொஞ்சம் நகரத்தார்கள் அதிகமாக இருப்பார்களே, நீங்கள் நகரத்தாரா அப்படின்னு கேட்டுக்கலாம். இல்லை அந்த சாப்பாடு சுவை வந்து ஒருத்தர் இப்போ நகரத்தாருடைய பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டை விட இட்லியை விட நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டியார் வீட்டு இட்லி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். ஏன்னா நண்பர்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிறதுனால சொல்லுவேன். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவேன், பாருங்கள் அவங்க வீட்டில் மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் மட்டும் கொஞ்சம் சமயத்தில் ஒரு சமயம் அப்படி ஒன்று. எங்கள் வீட்டில் ரொம்ப கரெக்டாக சொல்லிடுவாங்க, அப்படியா அவங்க வீட்டில் நல்லா இருக்கா, நாளையிலேருந்து டெய்லி அங்கேயே போய் சாப்பிட்டு வந்துடுங்க. அடுத்த தடவை அம்மா பிரமாதமாக இருக்குமா, நீ மல்லிகை பூவா, இது பஞ்சு மாதிரி இருக்கு, அவங்களாம் அதெல்லாம் இட்லியே இல்லை அப்படின்னு நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம பாதுகாத்துக்கணும். நம்மளுடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம். எதுக்காக சொன்னால் ஒரு யதார்த்தமாக கேட்டிருக்கிறார். காரைக்குடியினு நீங்கள் செட்டியாரான்னு கேட்டிருக்காரு. அதில் ஒன்றும் பெரிய தமிழ்நாட்டில் சாதியே என்னமோ ஒழிச்சிட்டா மாதிரியும், இப்படி செட்டியாரான்னு கேட்டதுனால சாதி வந்துட்டா மாதிரியும் இது அப்படி சொல்லுவது நியாயம் இல்லை. அவர் ஏதோ எனக்கு தெரிந்தவர் என்பதுக்காக நான் சொல்லலை. ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை அவர் என்ன பேசிட்டார்னு, இப்போ ஓசூரில் போய் முதல்வர் ஒரு தடவை போயிருந்தார், முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர். அவங்க ஓசூரில் ஒரு பெண்மணி வந்து அவர் வந்து ஏதோ பார்த்து ஒரு மனு கொடுத்தாங்க. உடனே அவங்கள பார்த்து நீங்கள் என்ன கவுடாவான்னு கேட்டார். கவுடாங்கிறது ஒரு இனம். ஆமாம். அதாவது அது வந்து கர்நாடகா அந்த தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய தேவகவுடா. கவுடாங்கிறது ஒரு நம்ம ஊரில் கவுண்டர்னு சொல்கிற மாதிரி அங்கே கவுடாங்கிறது ஒரு இனம். இந்த ஓசூரில் இந்த கவுடாக்கள் அதிகமாக இருப்பார், ஏன்னா அது எல்லைப்புறம். முதல்வர் கேட்டார், நீங்கள் கவுடாவான்னு கேட்டார். அன்னைக்கு யாரும் வந்து விமர்சனம் பண்ணல. அப்போ முதல்வரை நீங்கள் சாதி வெறி பிடித்தவரா, ஓசூரில் நீங்கள் கவுடாவான்னு கேட்டார். அவர் ஏதோ நான் வந்து இப்போ முதல்வரை வந்து சாதி வெறி பிடித்தவர், ராஜா நல்லவர், முதல்வர் மோசமானவர் நான் சொல்லலை. இதெல்லாம் யதார்த்தமாக அந்த நேரத்தில் வந்து இது ஒரு பெரிய சர்ச்சையாகி, அதாவது ஓசூர்னா நீங்கள் அநேகமாக கவுடாவாக இருப்பாங்களோ அப்படிங்கிறதுல நீங்கள் கவுடாவா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்னை கூட வந்து ஒரு காலத்தில் பார்த்துட்டு நான் கொஞ்சம் வந்து என்ன சாதின்னு காமிச்சிக்காத அளவுக்கு என்னுடைய பேச்சு இருக்கும். என்னுடைய பேச்சில் வந்து சாதி வெளிப்படாது.
இன்னும் நிறைய பேர் வந்து முதலியார் சமூகத்துலேருந்து வந்து எனக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு வந்தாங்க. செட்டியார் சமூகத்துலேருந்து. ஏன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, நாட்டுக்கோட்டை செட்டியார்கிட்ட பேசும்போது அவங்க பாஷையில் பேசுவேன். என்ன வெள்ளெண்ணெய் புறப்பட்டிய போல இருக்குது அப்படின்னு அந்த பாஷையில் பேசுவோம். இவங்ககிட்ட பேசும்போது இந்த பாஷையில் பேசுவோம். முதலியார்லேருந்து செட்டியார்லேருந்தும் எனக்கு வந்து பொண்ணு கொடுக்குறேன்னு வந்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைங்க, மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன், ஒரே ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கிக்கணும். யாருன்னாங்க, என் பொண்டாட்டிக்கிட்ட. ஏன் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இது எதுக்காக இதை சொல்கிறேன்னால், நம்ம வந்து இதை வந்து ஒரு சாதாரண ஒருத்தரை பார்த்து இவர் இப்படியான்னு வந்து இயல்பாக ஒரு யதார்த்தமாக இதை வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக ஆக்கும் அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது வந்து ஒரு பிரபலமானவர் என்றாலே அவர் எது செய்தாலும் அது வந்து பேசினாலும் சர்ச்சை என்றது ஒரு இந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு 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 நோய் இது, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து கமலநாதன் கேட்கிறார், அரபு நாட்டு ஷேக்குகளை கூட வந்தே மாதரம் பாட வைத்து விட்டாரே பிரதமர் மோடி. ஆமாம், அங்கே போய் பாடும்போது அவங்க வந்து எல்லாம் வந்தே மாதரம். இதில் என்ன தமாஷ்னா, மெக்கா மெதினா இருக்கக்கூடிய அந்த அரபு நாடுகள் அதுதான் வந்து இஸ்லாமியர்களின் உலக தலைநகரம்னு சொல்லக்கூடிய, அதாவது மத ரீதியாக. ஆமாம், அவங்க வந்தே மாதரம் பாடுறதுக்கு தயாராக இருக்காங்க, கூட நின்று முழுசாக பாடுறாங்க. இப்போ கூட வந்து வந்தே மாதரத்தை வந்து தேசிய கீதத்துக்கு முன்னால் இசைக்கணும், அது கட்டாயம் இசைக்கணும், அதுக்கு எழுந்து நின்று மரியாதை பண்ணணுங்கிறதெல்லாம் சட்டமாக கொண்டுட்டாங்க. நேரு இருக்கும்போது நைஸாக ஒரு 4 வரி துர்கா லட்சுமின்லாம் வர்ற அந்த இந்து பெயர்கள் வரும்போது அதெல்லாம் நீக்கிட்டார். ஐயா கருணாநிதி வந்து தமிழ் தாய் வாழ்த்தில் விளையாடினார்ல, அதே மாதிரி விளையாட்டு அவர் பண்ணார். இந்த விளையாட்டு இவங்களும் பண்ணியிருக்காங்க. காந்தியே இந்த விளையாட்டு பண்ணியிருக்காரு. ஈஸ்வரா அல்லா தேரே நாம் சபுகோ சன்மதி தே பகவான். அது உண்மையான பாட்டில் போய் பார்த்தா அந்த ஈஸ்வரா அல்லான்ற வார்த்தையே இல்லை, வேற ஏதோ வார்த்தை இருக்குது. யாருக்கோ குல்லா போடணும்னு சொல்லி அந்த இடத்துல அல்லாவை கொண்டு வந்துட்டார். அல்லாவை ஏன் கொண்டு வந்தாங்கிறது நம்ம கேள்வி இல்லை. ஒரிஜினலாக வைக்கலாமே. இல்லை, நீங்கள் பாட்டு எழுதணுன்னா தனியாக ஒரு பாட்டு எழுதுங்களேன். ஏன் தெரிவித்து விடுகிறீங்க? யார் எழுதின பாட்டியோ எழுது, அந்தாலையும் கேட்காம நீங்களா வந்து அதை ஏன் மாத்துறீங்க? காந்தி பண்ணாலும் தப்பு, நேரு பண்ணாலும் தப்பு, கருணாநிதி பண்ணாலும் தப்பு. நம்ம அதே தான் சொல்கிறோம். அந்த வந்தே மாதரம் என்பதை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்பவர் எழுதினார். அது வந்து அந்த காலத்தில் வெள்ளையன் தான் கோபம் வந்தது. வந்தே மாதரம்னு சொன்னால் அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா வந்தே மாதரம்னு சொன்னோன்னா மக்கள் அந்த சுதந்திரத்துக்காக போராடுறவங்களுக்கு ஒரு எழுச்சி வந்தது. அந்த எழுச்சியை பார்த்து வெள்ளைக்காரன் பயந்தான். இன்றைக்கி வந்து எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அங்கே உள்ள அசல் இஸ்லாம் இன்றைக்கி வந்து மெக்காவில் போனீங்கன்னா அதை அவங்க கும்பிடும்போது முதல் சுற்றில் கும்பிடக்கூடியவர்கள் வந்து ஒரிஜினல் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க அஷ்ரஃப்னு நம்ம சொல்கிறாங்க, அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள். அப்படின்னா என்னென்னா அந்த பகுதி அந்த 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 அரேபிய நாடுகளை சேர்ந்தவர்கள், அவர்கள் தான் அசல் முஸ்லீம்கள். இந்தியாவில் இருந்தோ வேறு நாடுகளில் இருந்தோ வந்தவர்கள்லாம் வந்து மதம் மாறிய முஸ்லீம்கள், அசல் முஸ்லீம்கள் இல்லை. இவங்கெல்லாம் அந்த 2வது ரவுண்டில் நின்று தான் கும்பிடணும், கிட்ட போய் கும்பிட முடியாது ஓரளவுக்கு மேலே. இப்படி ஏதோ அவர்கள் விதி, அது ரைட்டாக தப்பா அது அவங்களுடைய விதிமுறை, அவர்களுடைய நிர்வாகம், அவர்களுடைய விதிமுறை. அவங்களே வந்து வந்தே மாதரம் பாடுறாங்க. நம்ம ஊரில் இந்த ஓஎஸ்சி இந்த மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் உயிர் போனாலும் வந்தே மாதரம் பாட மாட்டோம். என்னன்னா வந்தே மாதரம்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தாய் மண்ணுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன், அதை வணங்குகிறேன். இல்லை, நாங்கள் இறைவனை தவிர யாரும் வணங்க மாட்டோம். இஸ்லாமியர்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா காலில் விழமாட்டீங்களா? எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் பெற்றோர்கள், வயதானவர்கள் அப்படின்னு வரும்போது முதல்ல பெற்றோர்கள், அதுக்கப்புறம் ஆசான். இப்போ வந்து வாத்தியார் காலில் விழுறேன்னு சொன்னால் வாத்தியார்லாம் நடுங்கிடுவான். அவன் காலை பிடிச்சி என்ன பண்ணுவானோ இழுத்து விடுவானோ என்ன பண்ணுவானோ தெரியாதுன்னு பயந்துக்கிட்டு, அப்பா நீ காலில் நான் வேணா உன் காலில் விழுறேன்னு சொல்லுவாங்க. அது மாறி போச்சு காலம். பட் இருந்தாலும் இன்றைக்கும் வந்து பெற்றோர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது, அவர்களுடைய வாழ்த்துக்கள் பெறுவது என்பது ஒரு பாரம்பரியம், ஒரு பண்பாடு. அப்போ தாய் மண்ணே வணக்கம் அதுதான் பாடினார் அவர். ஏஆர் ரஹ்மான் பாடினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் இஸ்லாமியர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தான்னு அது பாடத்தை நிறுத்திவிட்டார் அவர். எனக்கு என்ன புரியலன்னா, இறைவன் வந்து என்பது பெயர். இப்போ தாயை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இது கடவுளின் வடிவம் தாய் அப்படின்னு சொல்கிறோம்.
கடவுளின் வடிவம் என்பது வேறு, கடவுள் வேறு. இறைவன் என்பது வேறு. இப்போ இறைவன் வேறு, இறை தூதர் என்பது வேறு. இயேசுவை வந்து இறை தூதர்னு தான் சொல்கிறோம். இறைவன் என்பதை அவரை தாண்டி யாரோ ஒருவரை இறைவன் என்று சொல்கிறோம். நபிகள் நாயகத்தை இறை தூதர் என்று சொல்கிறோம். அவரை தாண்டி அல்லாஹ் என்பவரை இறைவனாக சொல்கிறார். அது மாதிரி தாயை வந்து நம்ம இறை தூதர்னு சொல்லலாம், கடவுளின் வடிவம்னு சொல்லலாம். அப்போ இந்த நம்மளுடைய தாய் நாடு, தாய் மண்ணை வந்து தாயாக வணங்குவதில் என்ன தப்பு இருக்குது? அங்கே மெக்காவில் இருக்கிறவன், அரபு நாடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வந்தே மாதரத்தை பற்றி ஒன்றும் அவன் வருத்தமே படலை. இது வந்து தன்னுடைய மதத்திற்கு எதிரானதுன்னு அவங்க சொல்லலை. இந்த எப்பவுமே இந்த புதுசாக வந்து வந்தவங்க தான் வந்து வேஷம் அதிகமாக போடுவாங்க. ஒரிஜினல்லாம் வந்து அமைதியாக. ஆமாம், இதுதான் வந்து இப்போ பார்த்து நான் அப்படி இப்படின்னு சும்மா அந்த பில்டப்லாம் காமிக்கிறதெல்லாம் இருக்குது. என்னை பொறுத்தவரை வந்தே மாதரம் என்பது ஒரு இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்க வேண்டும். இது வந்து ஏதோ பிஜேபிக்கு தான், அந்த பிஜேபி வந்தால் வந்தே மாதரம் வந்துட்டு, வந்தே மாதரம் வந்த காலத்தில் பிஜேபின்ற கட்சியே இல்லை. வந்தே மாதரம் என்பது இந்தியாவின் இறையாண்மைக்கு ஒரு இணைப்பு. அந்த வகையில் பாராட்டும். ஓகே சார். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், பாகிஸ்தானின் இராணுவ தளபதியை காலை உணவுக்கு அழைத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உபசரிக்கிறார். அதை இந்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்கிறாரே ராகுல் காந்தி. இப்போதான் நம்ம போன தடவை பேசணும்னு நினைக்கிறேன். சில பேர் பேசாமல் இருந்தால் வந்து காங்கிரஸ் கட்சி நல்லா இருக்கும்னு பேசி இப்போ புரிஞ்சிருச்சா, யாருன்னு புரிஞ்சிருச்சா? அப்போ யார் சார் அப்படின்னு நைஸாக கேட்டீங்க, நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மைக்கேல் ராஜ் சொல்லிவிட்டாரு. மைக்கேல் ராஜ் மூலமாக வெளியில் வந்துருச்சு. ஏன் அவர் அமெரிக்க அதிபர், பாகிஸ்தான் இராணுவ தலைவர் ஆசிம் முனீர், அவரை பார்க்க போகிறாரு. அவர் ஐயா வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவோம், காலையில் உட்காந்து பேசுவாங்க, அரசியல் பேசுவாங்க, இந்தியாவுக்கு எதிராகவும் பேசலாம், பொதுவாகவும் பேசலாம், பாகிஸ்தானுக்கு நிதி உதவி, ஆயுத உதவி, எவ்வளோ விஷயம், வர்த்தக எல்லாம் பேசுவோம். அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க, நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டீங்களான்னு. மோடி என்ன பண்ணுவார்? அவங்க 2 பேரும் சாப்பிடும்போது அந்த தட்டெல்லாம் போய் பிடிங்கிட்டு ஓடி ஆந்துருவாரா? ராகுலுக்கு எப்போ தான் முதிர்ச்சி? ஒரு 55 வயசு ஆகிப்போச்சே. இளைஞர் சார், இளைஞராகவே இருக்கிறாரே. எப்போ தான் இவருக்கு முதிர்ச்சி? ஒரு 70-80 வயதிலாவது வருமா? சரி, கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பை அவரை புத்திசாலியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் இருப்பதாக எனக்கு படவில்லை. அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக ராஜபாளையத்திலிருந்து வாசுதேவன் கேட்கிறார், திருவண்ணாமலை கோவிலில் சுமார் 109 பணிகளுக்கு 10,000 பேரிடம் 12 லட்சம் லஞ்சம் வசூலிக்கப்பட்டிருக்கிறதாமே. திருவண்ணாமலைனாலே அது யாருடைய ஏரியான்னு உங்களுக்கு தெரியும், அவர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன பண்ணாங்கன்னா, அவர் பேரை சொல்லி மொத்தமே 109-70 பேர் வந்து காவலர்கள், இந்த செக்யூரிட்டின்னு வரக்கூடியது, மிச்சம் வந்து மற்ற பணியாளர்கள், ஒரு 109 பொசிஷனு. இது நார்மலாக என்ன பண்ணுவாங்க, அது அப்ளிகேஷன் போட்டோம், எவனா ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு போஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணுறானோ எல்லாருக்கிட்டையும் 8-12 லட்சம் வாங்கிட்டாங்க. அப்ளை பண்ண எல்லாருக்கிட்டையும். இப்போது ஒரு ஒரு போஸ்ட்டு, ஒரு எக்ஸ் போஸ்ட்டுன்னு வைங்களேன், அந்த போஸ்ட்டுக்கு வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணுவான்? 10 பேர் அப்ளை பண்ணான்னு வைங்க. சும்மா ஒரு உதாரணம் தான். இந்த 10 பேரில் ஒருத்தனுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். ஆமாம். என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தங்கிட்ட காசை வாங்கிட்டு பாக்கி 9 பேர் எவ்வளோ மெரிட்டாக இருந்தாலும் இவனுக்கு அந்த வேலையை கொடுத்துருவாங்க காசு. இது ஊழல், அப்படி வழக்கமான ஊழல். இது புதுமை. நம்ம எப்போவுமே திராவிடம் வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து ஊழல் செய்வதில் வந்து திராவிடம் வந்து எப்போவுமே அதுதான் சர்க்காரியாகவே சொல்லிட்டார். 10 பேர் போட்டாங்கன்னா 10 பேர்கிட்டையும் அந்த 8-12 லட்சம் வாங்கிட்டாங்க. வேலை அங்கே தான் நீங்கள் வந்து திராவிடத்துடைய புத்தி சாதுரியம். இப்போ தேர்தலுக்கு முன்னால் இந்த 10 பேரில் இந்த போஸ்ட் எக்ஸ் போஸ்ட்டு 10 பேர் போட்டிருக்கான், 10 பேர்ட்டையும் பணம் வாங்கிட்டான். ஒருத்தனுக்கு இப்போ போஸ்டிங் போடுறீங்க, பாக்கி 9 பேர் வீட்டு வாசலில் வந்து நின்று பணம் கொடுன்னு கேட்பானா மாட்டானா? கண்டிப்பாக. செந்தில் பாலாஜி கதை மறுபடியும் வருமா வராதா? அந்த போக்குவரத்தில் நடந்த மாதிரி வருமா வராதா? ஆனால் என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் போஸ்டிங் போட்டுக்கலாம். அப்போ பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஆட்சிக்கு இவங்க வரல திமுகன்னு வைங்க, ஆமாப்பா நாங்கள் அப்போ வாங்கினோம், எல்லாம் ரெடி பண்ணி பேப்பர்லாம் போட்டு கவரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் உன் பேரில் தான், ஆட்சி மாதிரி போச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு போயிட்டே இருக்கலாம், கேட்க முடியாது. திருப்பி இவங்க வந்துட்டாங்கன்னா அன்றைக்கி பார்த்துக்கலாம்.
அன்றைக்கி ஏதாவது ஒன்று செந்தில் பாலாஜி ஸ்டைலில் எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்றேன். அவர் என்ன சொன்னார், லஞ்சம் வாங்கினேன் ஆனால் எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டேன், அக்ரிமெண்ட் போட்டு காம்ப்ரமைஸ் அக்ரிமெண்ட் போட்டு கோர்ட்டில் சொன்னாரா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சத்யசந்தர் ஹரிச்சந்திரரை எங்கேயா பார்க்க முடியுமா? திராவிடத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். லஞ்சம் வாங்கிட்டு ஆமான்னு சொல்லி அதை கோர்ட்லேயே ஆமாம் வாங்கினேன் திருப்பி கொடுத்தேன்னு சொன்னாங்க. நம்ம சட்ட அமைப்பு வச்சுக்கிட்டு மாரில் தான் அடிச்சுக்கணும். அந்த வகையில் ஆட்சிக்கு இவங்க திரும்பி வந்து விட்டால் அன்றைக்கி பார்த்துக்கலாம். அன்றைக்கி வந்து ஏதாவது ஒன்று கணக்கு பண்ணி உனக்கு இப்போ இந்த போஸ்ட் 109 தானே இருக்குது, நாங்கள் இந்த திருவண்ணாமலை கோயிலில் இன்னொரு 200 போஸ்ட்டு கூட போட்டுறோம், உனக்கு போட்டு அதில் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஓட்டி ரொட்டேட் பண்ணி, அதாவது இந்த அந்த அடுத்த 2 மாதங்களுக்குள்ள மேக்சிமம் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு கிட்டத்தட்ட 4000 சொச்சம் கோடி ரூபாய்க்கு வந்து டெண்டர் மட்டுமே வந்து இப்போ கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இன்னும் 10 நாளில் தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது. எப்படி நீங்கள் டெண்டர் முடிவு பண்ணுவீங்க? முடிவு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு டெண்டர் போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? முதல்ல அட்வான்ஸை வாங்கிக்கலாம், அப்புறம் பார்ப்போம், வர்றதப்பன் பார்த்துக்குவோம், சரி வளர்னாலும் சரி அது பார்த்துப்போம். இதுதான், அதே தான். அடுத்ததாக நெல்லையிலிருந்து பாபராஜ் கேட்கிறார், டாஸ்மாக் பற்றி மாறி மாறி பேசும் கனிமொழி எம்பி அவர்களை நல்ல மனநல மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்கிறாரே பாஜக அண்ணாமலை. இல்லை, அவங்க வந்து அப்போ வந்து இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள்னு பேசுனாங்க. ஆமாம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கெழுத்து அதான் பேசுனாங்க. அப்புறம் இப்போ வந்து அதை பற்றி பேசவே இல்லை, மாறி மாறி பேசுகிறார்கள். அதாவது எதிர்கட்சியில் இருக்கும்போது ஒன்று பேசுகிறாங்க. அது வந்து நீங்கள் கனிமொழி தான் இல்லை, திமுகவில் எல்லாருமே பேசுகிறாங்க, கனிமொழி அவர்களும் பேசியிருக்கிறார்கள். அவரை நல்ல மனநல மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி தான் இவர் நம்ம ஈவேரா அவர்கள் வந்து என்ன பண்ணார், அதாவது இந்திய அம்பேத்கர் தலைமையில் எழுதின அந்த சட்ட அமைப்பில் மத சுதந்திரம்னு ஒரு சாப்டர் இருக்குது, இல்லை 2-3 சாப்டர் இருக்குது. அது சம்மந்தமான மத சுதந்திரம் சம்மந்தமான சட்ட விதிமுறைகள், எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, ஆர்டிகிள் நம்பர் சோன்னு இருக்குது. அதையெல்லாம் எடுக்கணும், மத சுதந்திரத்தை பற்றி அதில் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணார். 15 நாட்களுக்குள் நீங்கள் மத சுதந்திரத்தை பற்றிய அந்த சட்ட அமைப்புகளை வந்து விலக்காவிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிராமணர்களையும் கொன்று விடுவோம், திராவிட கழகத்திலிருந்து அவர்கள் வீட்டை கொளுத்து விடுவோம். சட்ட அமைப்பு அம்பேத்கரும் வேறு யாரோ சேர்ந்து எழுதினாங்க, நேரு கொண்டு வந்தார். அதில் வேணும்னா அவங்ககிட்ட போய் கேளு. சப்போஸ் கொளுத்தணும் ஏதாவது பண்ணணும்னா அவங்க வீட்டுக்கு போய் கொளுத்த வேண்டியதானே, அது ஏன் பிராமணர்களை கொளுத்தணும்னு சொல்லி சொன்னார். இவர் இந்த மாதிரி பிணத்தினாரா, உடனே நேரு வந்து காமராஜர் வந்து வேறு முதல் மந்திரி அவருக்கு எழுதினார். ஈவே ராமசாமி இப்படி எழுதியிருக்காரு, இந்த இடத்துல பேசியிருக்காரு, கடிதமே போட்டிருக்காரு. இவர் இந்த மாதிரியே பண்ணி இவரை வந்து ஒரு நல்ல மனநல மருத்துவரிடம் அழைத்து சென்று காண்பிக்கவும் 1957 நினைக்கிறேன், ஏதோ அந்த 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 நேரத்தில் யாரை, ஈவேரா பெரியாரை நல்ல மனநல மருத்துவரிடம் கொண்டு போய் காண்பிக்கவும் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக இந்தியாவின் பிரதமர் தமிழ்நாட்டின் முதல்வருக்கு எழுதியதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன. ஏதோ ஒரு உதாரணமாக சொல்கிறோம். அன்றைக்கே காமராஜர் வந்து நேரு பேச்சை கேட்டிருந்தாருன்னா தமிழ்நாடு எவ்வளோ வந்து தப்பிச்சிருக்கோம் இல்லையா? ரைட்டு. இப்போ அதுக்கே போகாதவங்க இப்போ கனிமொழி 2வது சொல்கிறது யார், மனநல மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று அண்ணாமலை சொல்கிறார். அண்ணாமலை இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கார், 10 வருஷமாக தான் அந்த ஐபிஎஸ்க்கு அப்புறம் தானே வந்தார். அவருக்கு புரியல, யதார்த்தம் புரிஞ்சுக்கணும். அவர் அரசியல் அவர் விஷயம் தெரிஞ்சவர் தான், நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, யதார்த்தம் புரியணும். இப்போது ஒரு வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னு வைங்க, மிச்சம் உடம்பு சரியாக இருக்கிறவங்க அவங்கள வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலாம். புரிஞ்சிருச்சு என்ன சொல்ல வரீங்கன்னு? புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான் விஷயம். யாருமே இல்லையா சார்? அப்போ நம்ம வந்து அந்த வீட்டுக்கே டாக்டரை கூப்பிட்டு வரணும். ஒரு டாக்டர் பத்தாது. ஒரு டாக்டர் இல்லை, மொத்தமாக கூப்பிட்டு வரணும். அப்புறம் அந்த எந்த பைத்தியம் பார்க்குற விசு படத்தில் வரும், எந்த பைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சு அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு பைத்தியக்கார டாக்டர் எப்படின்னு ஒரு பெரிய அவசரம் ஒன்று போடுவார். ஆமாம், கிட்டத்தட்ட நம்ம அப்படி பேசுகிற மாதிரி ஆகிடும். இது அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து குணசேகரன் கேட்கிறார்,
அமைச்சர் சேகர் பாபுவை அறிவாலய சுவற்றில் முதல்வரின் ஜீப்பில் ஒட்டி கொண்டிருக்கும் பள்ளி என்கிறாரே அண்ணாமலை. மறுபடியும் அதே அண்ணாமலை. சரி, சேகர் பாபு வந்து அண்ணாமலையை வந்து ஏதோ ஒன்று திட்டினார். அதாவது அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணார் அண்ணாமலை ஏதோ பேசுனதுக்கு. அதுக்கு அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசினார். அதுக்காக பதில் பள்ளிலாம் சொல்லலாமா சார்? பள்ளிலாம் சொல்லலாமா? அதான் சொல்கிறேன். இப்போ வந்து அவர் வந்து அறிவாலயத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் பள்ளி வந்து எப்போவுமே பசை இருக்கிற இடத்துல தான் அதோடைய கால்களில் வந்து ஒரு பசை வந்து உருவாகுமா. அந்த பசையினால தான் அது வந்து இப்படி கூட தலைகளோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு அறிவாலயத்தில். அதுக்கப்புறம் முதல்வரோட ஜீப்பில் அவர் எப்போவுமே அந்த சைடில் நின்றுட்டு போவார். மேயர் பிரியாவே அப்படி தான் போகிறாங்க. ஒரு பெண் என்பதும் பார்க்காமல் முதல்வரோ துணை முதல்வரோ போனால் அந்த ஜீப்பில் சைடில் அந்த பட்டா இருக்குது பாருங்கள், அதில் ஏறி போகிறாங்க. அதில் என்ன, ஏன் இன்னொரு காரில் போனால் என்ன? இப்படி போனால் தான் விசுவாசத்தும் நீங்கள் வந்து மரியாதையும் காண்பிக்கிறதா? இது புரியவே இல்லை. இந்த திராவிடத்துடைய இதுவே நமக்கு புரியாது. விழுந்து வச்சா அனாவசியம். அது யாராக இருந்தாலும், அவங்க மேயராக இருந்தாங்கன்னா மந்திரியாக இருந்தாலும் விழுந்தால் தேவையில்லாத தொந்தரவு. இவங்களுக்கு மட்டும் தொந்தரவு இல்லை, அந்த வண்டியில் போகிறவங்களும் வந்து இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அவங்களுக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு நியூசன்ஸு. இது ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கம். இது வந்து இந்த திராவிடத்தில் வந்த பழக்கம், இது மாடலில் வந்தது. இப்போ வந்து அதை வந்து அறிவாலயத்தில் பள்ளி, ஜீப்பில் ஒட்டிக்கிற பள்ளின்னு. எனக்கு என்னமோ அண்ணாமலை மீது ஒரு அவதூறு வழக்கு வரப்போகிறது. பள்ளின்னு சொன்னதுக்கா? இல்லை, பள்ளி போட போகுது. பள்ளி போட போதா? சேகர்பாபுவை பள்ளி என்று சொல்வதால் பள்ளி வந்து அநேகமாக அண்ணாமலை மீது ஒரு அவதூறு வழக்கு போட போகுது. மறுபடியும் போய் சேதாப்பேட்டை கோர்ட்டில் போய் அவர் வந்து ஒரு பள்ளியை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டிய நிலைமை வரலாம் என்பதை அவருக்கு நாம் தாழ்மையுடன் எச்சரித்துக் கொள்கிறோம். இருந்தாலும் பள்ளி போடுறது கொஞ்சம் ரைட்டு சார். கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு இந்த பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இந்த மார்ஷ்லேண்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாச்சு. அங்கே ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு ஃப்ளாட்டுக்கெல்லாம் கட்டுற இது வந்து கிட்டத்தட்ட 2000 ஃப்ளாட்டு 2500 கோடியோன்மோ அது வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 150 வகையான பறவைகள் வரக்கூடிய ஒரு பகுதி மார்ஷ்லேண்ட், இந்த பள்ளிக்கரணை. இதில் வந்து அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து அவங்க ஏதோ வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இப்போ ஒரு விதமாக வழக்கு எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. உயர் நீதிமன்றம் அது இது போய் அது வழக்கில் இருக்குது. இதில் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டின் மிக மூத்த அதிகாரி. அவர் எப்படி பண்ணால் நம்ம முருகா நம்ம என்ன பண்ணுறது? முருகனை தான் நம்ம கேட்கணும். முருகா முருகா என்று முருகனைத்தான் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். தமிழ் கடவுளுங்கிறதுனால முருகனை சொல்கிறேன். அவர் ஒரு மிக மூத்த அதிகாரி அங்கே கோட்டையில் இருக்கார். சரி, இவங்க வந்து அவருடைய மனைவி அவங்களும் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவங்க என்ன துறையில் இருக்காங்கன்னா, சுற்றி சுற்றி வந்தீக சுற்றுச்சூழல் வந்தீக. ரைட்டு. சரி, அவங்க அந்த துறையில் இருக்காங்க. சௌரியமாக போச்சா? இங்கே ஒரு என்ஓசி வாங்கணும் இந்த துறையிலேருந்து. அந்த இடத்துக்கு அவர் பில்டிங் கட்டுறதுக்கு அலாட் பண்ணது அதுக்கு அப்ரூவலுக்கு. இது எங்கே போகணும்? அம்மாக்கிட்ட இருந்து ஐயாவுக்கிட்ட போகணும். அம்மா அனுப்பிச்சிட்டாங்க, ஐயா கையெழுத்து போட்டார், முடிச்சுட்டாங்க. 2 பேருக்கும் ஆளுக்கு 100 திருப்பதி லட்டு. எப்போ பாரு ஸ்வீட் பாக்ஸ்னே சொல்லுவானே, ஒரு தடவை திருப்பதி லட்டுன்னு மாற்றி சொல்லுவோமே, எல்லாம் ஒன்று தானே. ஸ்வீட் சாப்பிட ஆசையாக இருக்குது சார். எனக்கு எதாவது டக்குனு ஸ்வீட் சாப்பிட ஆசையாக. அதான் ஆளுக்கு 100 லட்டு வந்து கிடைத்ததாக அப்பொழுதே பேசப்பட்டது, பத்திரிகைகளில் தகவல் வந்தது. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மத்திய ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இதை கவனித்து கொண்டு வந்தது. பறவைகள் சரணாலயம்னா அப்படி வந்து போகக்கூடிய அதை வந்து இப்படி வந்து அப்ரூவல் போட்டு அப்பட்டமாக இப்படி வந்து தவறு செய்கிறார்களே
அதில் வேறு 100 லட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு குடும்பத்துக்குள்ளேயே வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவர் கம்ப்ளீட்டாக இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்களை பற்றி ஒரு முழு ரிப்போர்ட்டாக வந்து அங்கே போயிடுச்சு டெல்லிக்கு. யார்? நம்ம லோக் பவன், முன்னால் ராஜ்பவன், இப்போ லோக் பவன், அவர் மூலமாக வந்து அங்கே போயிடுச்சு, டெல்லிக்கு போயிடுச்சு. இப்போ வந்து இவர்கள் மீது என்ன நடவடிக்கை? ஏன்னா அரசியல்வாதி மேலே எடுக்கிறதுங்கிறது வேற, அதிகாரிகள் மீது எடுப்பது வந்து ஒரு மத்திய அரசுக்கு வந்து சுலபமான விஷயம். இந்த அரசியல்வாதிகள் மாதிரி வந்து அதில் உள்ள காம்ப்ளிகேஷன் அதில் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இன்றைக்கி இல்லை என்றைக்கு வேணாலும் அந்த அந்த நடவடிக்கையை வந்து இன்றைக்கி தான் எடுக்கணுன்றது இல்லை. இது அவங்களுடைய சர்வீஸ்லேயே எப்போ வேணாலும் எடுக்கலாம். கடைசி நாளில் வந்து கூட டப்புன்னு ஒரு புள்ளி வச்சிடலாம். ஆமாம், அந்த மாதிரி வந்து இவர்களை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போனது. அங்கே இன்டெலிஜென்ஸில் அங்கே போயிடுச்சுங்கிறது இங்கே வந்து ஐயா உங்கள் ஃபைல் அங்கே போயிடுச்சு அப்படின்னு இங்கே வந்து சொல்லிட்டாங்க. இப்போது புருஷ மஞ்சாதி 2 பேரும் என்ன சொல்கிறாங்க? தேர்தலுக்கு முன்னால் எங்களை வந்து இந்த போஸ்ட்லேருந்து மாற்றிருங்க, மாற்றிட்டா கொஞ்சம் அந்த காரம் குறைஞ்சிரும். அதே போஸ்ட்டில் இருக்கும்போது, அது தேர்தல் போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சில விஷயங்கள் செய்ய வேண்டி வரும், அழுத்தங்கள் வரும், செஞ்சு தான் ஆகணும். இப்போ இன்னும் கோபம் அதிகமாகும். எதுக்கு? மத்திய அரசுக்கு. ஏற்கனவே இதெல்லாம் ஊழலாம் பண்ணியிருக்கு, இவ்வளோலாம் மோசடி இருக்குது, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதில் தேர்தலையும் சேர்ந்துக்கிட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். இப்போ இந்த கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்பதால் 2 பேருமே என்ன சொல்கிறாங்க? முதல்வர்கிட்ட எங்களை ரிலீஸ் பண்ணிடுங்க, வேறு ஏதாவது டம்மி போஸ்டிங் கொடுத்துருங்க. அப்போ அங்கே டெல்லியில் வந்து அந்த ஹீட்டு குறையும், எங்கள் பேரில் உள்ள ஹீட்டு குறையும். இல்லைன்னா நீங்கள் அவங்க என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பாட்டில் இந்த தடவை கிளம்பிடுவீங்க, ஒரு கால் ஆட்சி மாறிடுச்சுன்னா நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஆனால் வந்து இங்கே வந்து நீங்கள் தான் இருக்கணும், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, நீங்கள் இருங்க, இருந்து நீங்கள் இன்னும் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் பாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க கொலை நடுக்கத்தில் இருக்காங்க. ஏற்கனவே அங்கே ரிப்போர்ட்டு போய் இப்போ என்ன நடவடிக்கைன்னு தெரியாமல் இருக்குது. இதில் வந்து இன்னும் 2 மாதம் இருந்து இன்னும் சிக்கல் அதிகமாகி கடைசியில் இவங்கெல்லாம் வந்து தப்பிச்சு போயிடுவாங்க அரசியல்வாதிங்க. நம்ம தான் அதிகாரிகள் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஏன்னா இவங்க 100 லட்டு வாங்கினா கூட இது யார் சொல்லி செஞ்சாங்கன்னா அவர் சொல்லி செஞ்சாங்க. அவர் தான் அந்த கட்டிடத்துக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்குற அதிகாரத்தில் இருக்கார் அவர். ஆடுபாம்பே அவர். கடைசியில் இவங்க சொல்கிறத கேட்டுவிட்டு நம்மள வந்து சிக்கலில் வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்களாம், விடமாட்டேன்னு சொல்கிறாங்களாம். இது என்ன நிலைமைக்கு போகும்னு அநேகமாக இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல்னு ஒன்று வந்துட்டாங்க, அறிவிப்பு வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் பூரா தேர்தல் ஆணையத்துக்கு போயிடும். அவங்களே இவங்க 2 பேரையும் மாற்றி விட்ருவாங்க. முக்கியமான போஸ்ட்டில் இல்லாமல் ஏதாவது ஒரு டம்மி போஸ்ட்டுக்கு மாற்றி விட்ருவாங்க. இவங்க அப்படி மாற்றி விட்டாலும் சந்தோஷம். இப்போ இந்த தேர்தல் நடுவில் ஏதாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா சிக்கல் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நடுங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது நம்ம வந்து இதுதான் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அது பறவைகள் சரணாலய நிலையம், அதாவது பறவைகள் வரக்கூடிய இடம். அது வந்து மத்திய அரசு வந்து ஒரு பெரிய பட்டியல் போட்டு இந்த இடமெல்லாம் வந்து நீங்கள் விற்க விடுறதோ இல்லை வேறு வாடகைக்கு விடுறதோ குத்தகைக்கு விடுறதோ இல்லை வேறு ஏதாவது அப்ரூவல் கொடுறதோ தடை செய்யப்பட்ட இடம். அந்த ராம்சார்னு சொல்லுவாங்க அது. ஆமாம், அந்த ராம்சார் இதில் வந்த பிரச்சனை அது. அவங்க வந்து எங்களை விட்டுருங்கன்னு கேட்குறாங்க, இவங்க விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. தேர்தல் சமயத்தில் எங்கே போய் முடியும்னு தெரியும். ஓகே சார், 2 நாள் காதோடும் அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அருமையான அடுத்த ஒரு நேர்காணல் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.